ஆண்டவரே, நாங்கள் அல்ல, இதுவரை எங்களை நடத்தி வந்த இந்த காரணங்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். மகிமையின் தேவனாய், மகிமையின் ராஜாவாய் கர்த்தர் நிரூபிரவேசித்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த இடத்துல உங்களுடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்று நான் அதிகமாய் விசுவாசிக்கிறேன். தரிசன வார்த்தையை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். தேவ பக்தியுள்ள சந்ததிகளை எழுப்புவதன் மூலம் ஆவிக்குரிய உலகத்திலும் சமுதாயத்திலும் ஒரு புது யுகத்தை உருவாக்க நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, துதி உமக்கே, அல்லேலூயா, துதி உமக்கே. கைதட்டி அல்லேலூயா, துதி உமக்கே. இன்னும் பத்தாது. அல்லேலூயா. I believe the Lord is going to move here. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இந்த இடத்துல அசைவாட போகிறார். If you are happy, can you shout Jesus? நீங்க சந்தோஷமா இருங்க, ஜீசஸ் சொல்லுங்க பாப்போம். Amen. Again, one more time. One more time. இன்னொரு தடவை சொல்லுங்க. One last time. இன்னொரு தடவை. அலங்கோலமா போகிற இந்த வாலிப சமுதாயத்தை எங்கள் ஆண்டவர் உயிர்ப்பிக்க இந்த மத்தியான நேரத்துல, ஆண்டவரே, நாங்க எல்லாரும் இந்த ஆடிட்டோரியத்துல இப்ப ஜெபம் பண்ணும் போது ஒரு அக்கினி எங்க தேசத்து மேல வரணும்னு இவ்வளவு நேரம் பெற்றுக்கொண்டீங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டீங்க. இப்ப தேவனுக்காக உங்களை கொடுக்கிற நேரம், என் தேவனுக்காக உங்களை அர்ப்பணிக்கிற நேரம். விட்டு கொடுக்காதீங்க. ஆமா, சொல்லுங்க. என் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதுமாக குற்றமில்லாத ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறேன். ஜெபம் குறிப்பிடேன் ஆண்டவரே, ஆணித்தனமாக சொன்னாங்க ஆண்டவரே. எங்க மாநில பிள்ளைகள் ஆண்டவரே, சபையை எழுதி பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் இருந்த ஆண்டவரே,